சனி பகவான் ரேவதி நட்சத்திரம் செல்வதால் அக்டோபர் மாதம் வரை இந்த 3 ராசிக்காரங்க ராஜா தான். உங்க ராசி இதிலே இருக்கா. நவகிரகங்களில் சனி பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் மிகவும் மிகவும் மெதுவாக நகரும் கிரகமாய் அறியப்படுகின்றார். மற்ற கிரகங்களுடைய பயிற்சியை விட சனி பகவானுடைய இயக்கம் என்பது ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. தற்பொழுது சனி பகவான் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்து வருகிறார். இவர் ஆகஸ்ட் 20ஆம் தேதி கடைசி நட்சத்திரமாய் திகழ்கின்ற ரேவதி நட்சத்திரத்துக்குள் நுழைய உள்ளார். சனி பகவான் அக்டோபர் 9ஆம் தேதி வரை நிலைத்திருக்க போகின்றார். இந்த ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி கிரகங்களின் இளவரசனான புதன். சனி பகவானின் புதன் ரேவதி நட்சத்திரத்தில் நுழைவது அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் சில ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திர மாற்றத்தால் மகத்தான நன்மையை அனுபவிக்கப் போகிறார். அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் விரிவாகவும் விளக்கமாகவும் கோச்சார பகுதி என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியிலே நாம் காண இருக்கின்றோம். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவம் ஆடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, நடனமிடும் தோற்றத்தில் உள்ள நர்த்தன விநாயகருக்கு அபிஷேகம் செய்வித்து இனிப்பு நைவேத்தியம் வைத்து வழிபட்டு வந்தால் இழந்தவற்றை பெறலாம். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் நடைமுறை வாழ்க்கைக்கு பலிதமாகும் என்றால் அதில் எந்தவித வியப்பும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 7/8/2026 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆடி 22வது நாள். சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் தேர், திருத்தணி முருகப்பெருமான் தெப்பம், ரவீந்திரநாத் தாகூர் கருணாநிதி நினைவு நாள், திதி திவ்யம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 12:15 1:15 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி நவமி மதியம் 1:58 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கார்த்திகை மாலை 4:51 வரை. யோகம் சித்த மரண யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி, விசாகம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும்.
யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியினுடைய இன்றைய தலைப்பு, கரி நாளில் பிறந்தால் தோஷமா, தீர என்ன பரிகாரம். நாம் பிறக்கும் போது கிரகங்கள் நன்றாக அமைந்திருந்தாலும், சித்த யோகம் அமிர்த யோகத்தில் பிறந்திருந்தாலும், அன்றைய தினம் கரி நாளாக இருக்குமானால் அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் முன்னேற்றம் இன்றி தவிப்பார்கள். எங்கு சென்றாலும் அதிர்ஷ்ட காற்று அவர்கள் பக்கம் வீசாது. அப்பொழுது அவர்கள் மனதிலே ஒரு எண்ணம் ஓடும், நானும் என் நண்பனும் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், நண்பர்கள் சிறப்பாய் வாழ்கின்றார், ஆனால் நான் மட்டும் சிரமத்துடன் வாழ்கிறேனே என்று நொந்து கொள்வார். கரி நாளில் நாம் சுபகாரியம் செய்வதை விலக்கி வைக்க வேண்டும். வேறு முயற்சிகளை கூட தள்ளி வைக்கிறோம். அத்தகைய கரிநாளில் பிறந்தவர் முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறார்கள். நல்ல மனைவி அமைவதில்லை. குறிப்பாக பெண்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் நல்ல கணவர் அமைவதில்லை. வருகின்ற வரன் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் முரண்பாடாகவே வருகிறது. அல்லது மாமியார் வித்தியாசமானவராய் அதிக ஆசை கொண்டவராய் அமைவார். இது போன்ற நிலைமையில் கரிநாளில் பிறந்த பெண்களுக்கு அனைவருக்கும் உள்ளது. ராசி அம்ச கட்டத்தை வைத்து பார்க்கும் பொழுது இதை கண்டுபிடிக்க முடியாது. ஜாதகத்து முதல் பக்கத்தில் இது வராது. எனவே இடர்பாடுகளோடு கூடிய வரன் வந்தால் அல்லது எந்த வகையிலும் மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டால் பஞ்சாங்கத்தை வைத்து பெண் குழந்தை பிறந்த நாளில் கரி நாள் வந்துள்ளதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை பிறந்தது முதலிலே ஜாதகம் கரி நாளில் பிறந்துள்ளதா என்பதை அறிய வேண்டும். அதற்காக எழுதும்போது பரிகாரத்தையும் செய்து கொள்ள வேண்டும். இதுபோல ஆண்களும் தங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலித்து கரி நாளில் பிறந்துள்ளோமா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாட்காட்டியில் கரி நாள் என்று போட்டிருப்பார்கள். அன்றைய தினத்தின் யோகத்தையும் பார்க்க வேண்டும். சித்த யோகம் அமிர்த யோகம் என்றால் கரிநாள் பரிகாரம் போதும். மரண யோகம் என்று வந்தால் வேறு பரிகாரம் உள்ளது. அன்றைய தினங்களில் சுபகாரியங்கள் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் இந்த எளிய பரிகாரத்தின் மூலம் கரிநாளில் பிறந்த தோஷங்களை நாம் நிவர்த்தி செய்து வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை பெறலாம். முதலாவது பரிகாரம், சித்த யோகம் அல்லது அமிர்த யோகம் உள்ள நாளிலே கரிநாள் பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் முன்னேற படிப்பு, அந்தஸ்து, திருமண வாழ்க்கை அமாவாசை தினத்தன்று சிவன் கோயிலுக்கு சென்று 5 எண்ணெய் கலந்து எல்லா தெய்வத்திற்கும் தீபமேற்றி வணங்கினால் கரிநாள் தோஷம் விலகும். 3 அமாவாசையில் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். இரண்டாவது பரிகாரம், மரண யோகம் இருக்கும்போது கரிநாள் பிறந்தவர் கும்பகோணம் அருகில் உள்ள திருவிடை மருது மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் கரிநாள் தோஷம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். எல்லா நாட்களின் தோஷம் நிவர்த்தி உண்டு. மரண யோகத்தில் பிறந்தவர்கள் இங்கு வர வேண்டும். அப்போதுதான் தோஷம் நீங்கும். இது அனுபவ பரிகாரம். நாளைய தினத்தினுடைய பரிகாரத்தினுடைய தலைப்பு, கல்வி தடை நீக்கும் பிரம்ம ஹத்தி தோஷம் பரிகாரம். இதனுடைய விரிவாக்கம், தொடர் விளக்க உரை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான். கடந்த பல தினங்களாகவே நாம் 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், குல தெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானம், நம்முடைய அதிர்ஷ்டத்தை காட்டுகின்ற ஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த 5ஆம் பாவம் விரிவாக விளக்கமாக பலவித கோணங்களிலே நாம் ஆய்ந்த வண்ணமாக இருக்கின்றோம். அதிலே தனித்தனி கிரகங்கள் நின்றால் என்னென்ன பலன் என்பதை அதனுடைய தொடர்ச்சியும் இன்றைய தினம் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். 5லே சனி இருந்தால் புத்திர பாக்கியம் குறைவு. ஜாதகருடைய பிள்ளைகளே விரோதிகளாக மாறிவிடுவார்கள். தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்காது. ஒரு சிலருக்கு எல்லா பிள்ளைகளும் பிறந்து இறந்துவிடும். எப்பொழுதும் போராட்டமான வாழ்க்கை தான் வாழ்வார்கள். குரு பார்த்தால், குரு சனியை பார்த்தால் ஓரளவுக்கு வளமாக வாழ்கின்ற வாய்ப்பை பெறுவார். 5லே ராகு இருந்தால் நாகதோஷம், குழந்தைகள் பிறப்பதில் பிரச்சனை ஏற்படும். பெண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு அதிகம். 5லே கேது இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதை தடுக்கும் என்று குறையை தவிர மற்ற யோகங்களை ஜாதகர் அடைவார். வயிற்றில் அறுவை சிகிச்சை நடக்க வாய்ப்பு உண்டு. சிலருக்கு நிறைய அறுவை சிகிச்சைகள் நடக்கும். ஈவு இரக்கம் பற்றி 5லே சுபகிரகங்கள் நின்றால் அல்லது பார்வைப்பட்டால் நீங்கள் இரக்கமான மனதை கொண்டவர். 5லே தீய கிரகங்கள் இருந்தால் அல்லது பார்வை இல்லாத இருந்தால் கல் நெஞ்சராக இருப்பார். 5லே சனி செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்க, ராகு கேது 5லே இருக்க, 5, 6, 10, 11 போன்ற உபஜய ஸ்தானங்களில் அசுபர் நிற்க ஜாதகர் பிறரை துன்புறுத்துவதில் சந்தோஷம் உள்ளவராய் இருப்பார். லக்னாதிபதி 5லே பலம் குன்றி இருந்தார் பிறரை துன்புறுத்துவீர்கள். இதனுடைய தொடர்ச்சியை
நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியினுடைய இன்றைய தலைப்பு, சனி பகவான் ரேவதி நட்சத்திரம் செல்வதால் அக்டோபர் மாதம் வரை இந்த 3 ராசிக்காரர்கள் ராஜாதான். உங்கள் ராசி இதிலே இருக்கிறதா? நவ கிரகங்களில் சனி பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் மிகவும் மெதுவாக நகரும் கிரகமாய் அறியப்படுகின்றார். மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சியை விட சனி பகவானுடைய இயக்கம் என்பது ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. தற்பொழுது சனி பகவான் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணித்து வருகிறார். சனி பகவானின் ராசி மாற்றம் மட்டுமின்றி நட்சத்திர மாற்றம் மிகவும் முக்கியமானதாகும். ஆகஸ்ட் 20ஆம் தேதி சனி பகவான் கடைசி நட்சத்திரமான ரேவதியில் நட்சத்திரத்திலே நுழைய உள்ளார். சனி பகவான் அக்டோபர் 9ஆம் தேதி வரை நிலைத்திருக்கப் போகின்றார். இந்த ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி கிரகங்களின் இளவரசனான புதன். சனி பகவான் புதன் ரேவதி நட்சத்திரக்குள் நுழைந்து அனைத்து ராசிக்கார வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் சில ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திர மாற்றத்தால் மகத்தான நன்மைகளை அனுபவிக்கப் போகிறார்கள். அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதலிலே மிதுனம். புதனின் நட்சத்திரக்குள் சனி பகவான் நுழைந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறது. ஏனெனில் மிதுன ராசியின் அதிபதி புதன் ஆவார். இந்த காலகட்டத்தில் அவர்கள் நிதிநிலை முன்னேற்றம், வெளிநாட்டு பயணம் மற்றும் உயர் கல்விக்கான வாய்ப்புகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். இந்த பெயர்ச்சி வெற்றிக்கு தனிப்பட்ட வளர்ச்சியை வழிவகுக்கும். அவர்கள் வாழ்க்கையிலே பல அம்சங்களில் வளர்ச்சியை அனுபவிக்கலாம். இதன் விளைவாக பொருள் வசதிகள் மற்றும் நிதி நிலைமை மேம்படும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஆசைகள் நிறைவேறலாம். இது திருப்தி மற்றும் மன நிறைவை அளிக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்கள் அன்புக்குரியவர்கள் தரமான நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும். வீட்டில் அமைதியான சூழ்நிலை உங்கள் மகிழ்ச்சி மன அமைதியை அதிகரிக்கும். துலாம் ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திர மாற்றத்தால் எதிர்பாராத நன்மைகளை அனுபவிக்கப் போகிறார்கள். இந்த காலகட்டத்தில் அவர்கள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உறவு நன்றாக இருக்கும். சனி பகவான் இந்த காலகட்டத்திலே மகர ராசிக்காரர்கள் முன்னேற்றத்துக்கான பாதையை காட்டுவார். தொழில் ரீதியாக பல நன்மைகளை வழங்குவார். கடின உழைப்பிற்கு பல நிச்சயம் கிடைக்கும். நீண்ட காலமாய் நடந்து வரும் பிரச்சனைக்கு முடிவு வரும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். தடைப்பட்ட வேலைகள் மீண்டும் தொடங்கப்படலாம். நல்ல பொருட்கள் இன்பங்களை பெறக்கூடும். வீட்டில் மகிழ்ச்சி பெருகும். மாணவர்கள் படிப்பு சிறந்து விளங்குவார்கள். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். வணிகர்களுக்கு தங்கள் வணிகத்தை விரிவாக்கம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய அதிபதி சனி பகவானாக இருப்பதால் இந்த நட்சத்திர மாற்றம் அவர்களுக்கும் நேரடியான பலனை கொடுக்கும். இதனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்களை அனுபவிப்பார்கள். இந்த காலகட்டத்தில் நீண்ட காலமாக ஒதுக்கி வைக்கப்பட்ட சில பணிகள் மீண்டும் தொடங்கி நடந்து முடியும். இந்த காலகட்டத்திலே தொழில் செய்பவருக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர் ஆதரவு அனைத்து முயற்சிகளும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் தங்கள் இலக்கை அடைய முடியும். சனி பகவானின் ஆசீர்வாதத்தால் வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்ற எண்ணம், விருப்பங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே. சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது ஆகஸ்ட் மாத பலாபலங்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிட்டு கொண்டே இருக்கின்றோம். உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம தினம் என்பதையும் தொடர்ந்து நாம் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் பெற இருக்கின்றோம். www.sreekumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை
நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உங்கள் காரியங்களும் முயற்சிகளும் தங்கு தடையின்றி நடைபெறும். நீண்டகால திட்டங்கள் நிறைவேறும். கணவன் அல்லது மனைவியின் உடல்நிலை சுகமும் முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்தில் அந்யோன்யமும் ஒற்றுமையும் ஏற்படும். ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து போவார்கள். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உங்கள் காரியங்களும் முயற்சிகளும் தங்கு தடையின்றி நடைபெறும். நீண்டகால திட்டங்கள் நிறைவேறும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் அல்லது மனைவியின் உடல் நிலையில் சுகமும் முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்தில் அந்யோன்யமும் ஒற்றுமையும் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து போவார். ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பிரச்சனைகள் ஒரு புறமும் கவலையை உருவாக்கினாலும் அதற்குண்டான தீர்வுகளும் கிடைக்கும். வைத்திய செலவு இருக்காது. சேமிப்பு இல்லாவிட்டாலும் கடன் அடைபடுகிறதே என்ற ஆறுதல் அடையலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடவும் செய்த முயற்சிகளை தொடரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று பிரச்சனைகள் ஒரு புறமும் கவலையும் உருவாக்கினாலும் அதற்குண்டான தீர்வுகளும் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் வைத்திய செலவு இருக்காது. சேமிப்பு இல்லாவிட்டாலும் கடன் நடைபெறுகிறதே என்ற ஆறுதல் அடையலாம். மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தள்ளி போலும் செய்த முயற்சிகளை தொடரும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உடல் நலம் சீராகும். இதுவரையால் நோய்களால் அவதிப்பட்டவருக்கு நோயின் தாக்கம் முழுமையாய் குறையும். பூரண குணம் ஏற்படும். அதனால் வைத்திய செலவு விலகும். தொழில்துறையிலே போட்டியாளர் காணாமல் போவார்கள். தொழில் லாபகரமாய் நடத்தலாம். கடன்களை அடைக்கலாம். சிறிதாக சேமிக்கலாம். அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெளிர் பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று உடல் நலம் சீராகும். இதுவரை நோய்களால் அவதிப்பட்டவருக்கு நோயின் தாக்கம் முழுமையாய் குறையும். பூரண குணம் ஏற்படும். அதனால் வைத்திய செலவு விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த தொழில்துறையில் போட்டியாளர் காணாமல் போவார்கள். தொழிலை லாபகரமாய் நடத்தலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த கடன்கள் அடைக்கலாம். சிறிதாக சேமிக்கலாம். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தேவையற்ற விவகாரங்களை அடியோடு விளக்குவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் உண்டாகும். குடும்பத்தினர் வேண்டுவதை நிறைவேற்றி வைப்பீர்கள். அதனால் உங்கள் மரியாதை உயரும். பழைய கடன்களை அடைத்து வாக்கு நாணயத்தை காப்பாற்றி புதிய கடன்களை வாங்கி தொழிலை பெருக்கிக் கொள்ளலாம். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தேவையற்ற விவகாரங்கள் அடியோடு விளக்குவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தை குடும்பத்தினுள் வேண்டுவதை நிறைவேற்றி வைப்பார்கள். அதனால் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். பழைய கடன்கள் அடையும். வாக்கு நாணயத்தை காப்பாற்றி புதிய கடன் வாங்கி தொழிலை பெருக்கலாம். ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி கொண்டு இன்பமாக இன்றைய தினம் நீங்கள் இருக்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உறவினர் வகையிலே தவிர்க்க முடியாத சுப செலவுகள் சுமக்க நேரும். முக்கியமான பயணமும் முக்கியமான பிரமுகர்களுடைய சந்திப்பும் உண்டாகும். இது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும். சிலர் கூட்டு முயற்சியில் லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உறவினர் வகையிலே தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரிடும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த முக்கியமான பயணமும் முக்கியமான பிரமுகர்களுடைய சந்திப்பும் உண்டாகும். அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்து சிலர் கூட்டு முயற்சியில் லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபத்தை பார்க்கலாம். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம். சேமிப்பு அடையலாம். உங்கள் உழைப்பு நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனை திருப்தியும் தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் வந்தால் உங்களை தன்னம்பிக்கையால் தைரியத்தால் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த சேமிப்பு அடையலாம். உங்கள் உழைப்பு நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனை திருப்தியும் தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தால் உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியத்தை அவற்றை போராடி எதிர் நின்று வெற்றி கொள்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவான பேச்சு ஆதரவான வழிகாட்டுதல் உங்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக அந்த குலதெய்வத்தை இவர்கள் வணங்கி வருவதால்
தன் திராட்சை தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும். விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் திரும்பி வந்து சேரும் நாள். உறவு பலப்படும். தொலைபேசியின் தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபத்தை தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். குடும்பத்திற்கு மகிழ்ச்சி குறை இருக்காத சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 139. விசாக நட்சத்திரத்தை இன்று கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர் விரும்பி வந்து சேரும் நாள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த உறவு பலப்படும். தொலைபேசியின் தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபத்தை தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காத சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சில முக்கியமான தேவைகளுக்கு செலவு செய்ய வேண்டிய பண பற்றாக்குறையை சந்திக்கலாம். ஒரு பிரச்சனை முடிந்தும் இன்னொரு பிரச்சனை உருவாக்கலாம். ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 27. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று சில முக்கியமான தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்கலாம். ஒரு ஆள நட்சத்திரத்தின் ஒரு பிரச்சனை முடிந்தும் இன்னொரு பிரச்சனையை உருவாக்கலாம். ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உத்திராட நட்சத்திரத்தின் உங்கள் பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் தோல்வி தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எடுத்த காரியங்கள் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்களில் தாமதமான வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகும் நண்பரை எடை போட முடியாது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பும் உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கவும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, வெளிர், செவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று எடுத்த காரியங்கள் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்கள் தாமதமான வெற்றி ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் விடாமுயற்சி தான் உங்கள் வெற்றியை தேடித்தரும். பழகும் நண்பரை எடை போட முடியாது. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பும் உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கவும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும். பொதுவில் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில எப்படி நடந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்து இன்று சில காரியங்கள் எதிர்மறையாய் நடக்கும். கவனம் தேவை. சதய நட்சத்திரத்தை சார்ந்த பொதுவில் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையிலே எப்படியாவது நடந்துவிடும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கும். அதன் மூலம் அவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பழகும் மனிதர்கள் வார்த்தையில் நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம். வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றப்படுவீர்கள். இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இன்றைய பலனிலே இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த இன்று பழகும் மனிதர்களும் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றப்படுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இன்றைய பலனிலே இருக்கும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.